வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. ரஷ்ய அதிபர் புடினுக்கு பகவத்கீதை புத்தகத்தை வழங்கினார் பிரதமர் மோடி. 2014ஆம் ஆண்டு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தீபம் ஏற்ற அனுமதித்தால் தமிழக அரசு மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. காவல்துறையினரை எதிர்த்து தீபம் ஏற்ற முயன்றதால் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஹெச் ராஜா கைது. காங்கோ, ருவாண்டா ஆகிய இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்து. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புடினை பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றார். ரஷ்ய அதிபர் புடின் தனி விமானம் மூலம் தலைநகர் டெல்லியில் வந்தடைந்தார். அதிபர் புடினை பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் இல்லத்தில் அதிபர் புடினுக்கு பிரதமர் மோடி தனிப்பட்ட இரவு விருந்து அளித்தார். இதன் பின்னர் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ரஷ்ய மொழியில் பதிக்கப்பட்ட பகவத்கீதையை புத்தகத்தை பிரதமர் மோடி வழங்கினார். இதையடுத்து ஜனாதிபதி மாளிகையில் இன்று காலை அதிபர் புடினுக்கு முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புடின் பிரதமர் மோடியுடன் கலந்து கொள்கிறார். மாநாட்டிற்கு இடையே பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புடின் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மேலும் உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். பாஜகவிற்கு பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் ஒரு மாபெரும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என கூறினார். தொடர்ந்து அவர் தீபம் ஏற்ற அனுமதித்தால் தமிழக அரசு மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும் என்றார். எனவே 2014ஆம் ஆண்டு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது வந்த தீர்ப்புதான் இது என தெரிவித்தார். ஆனால் இதை மறந்துவிட்டு புதிதாக ஒரு கதையை கட்டிவிட்டு போனால் மக்கள் நம்புவார்களா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், அவர்களுக்கு வேண்டுமென்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டார்கள் என்றார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலையே கிடையாது. தமிழக அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை என்று கூறினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதியே வழக்கை விசாரிப்பார் என உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கை மீண்டும் கையில் எடுத்த நீதிபதி 144 தடை உத்தரவை ரத்து செய்து மீண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். மேலும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து உத்தரவை நிறைவேற்றியதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் சிலர் தீபமேற்ற மலை மீது ஏற முயன்றனர். அப்போது 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட உள்ளதாக கூறி காவல்துறையினர் மலையேற அனுமதி மறுத்தனர். இதனால் மீண்டும் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து கலைந்து செல்லுமாறு விடுத்த கோரிக்கையை ஏற்காமல் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் நைனா நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு
உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனுவில் 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கூறப்பட்டுள்ளது என்று தமிழக அரசின் சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் காங்கோ, ருவாண்டா ஆகிய இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோ, ருவாண்டா நாடு இடையே பல ஆண்டுகளாக மோதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்போது இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தம் அமெரிக்கா தலைமையில் நடைபெற்றது. இதில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் மோதலை கைவிட்டு அமைதிக்கு ஒப்புக்கொண்டன. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் காங்கோ, ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து காங்கோவில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்க நிறுவனங்கள் வெட்டி எடுக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நரிக்குறவர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் அமைச்சர் சாமு நாசர் உதவிப் பொருட்களை வழங்கினார். ஆவடி தொகுதிக்குட்பட்ட திருமுல்லை வாயில் ஜெயா காலனியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 350 பேருக்கும், ஆவடி பேருந்து நிலையம் பின்புறம் வசிக்கும் 300 பேருக்கும், ஆவடி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 1646 பேருக்கும் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் பால், பிஸ்கட், ரொட்டி, எண்ணெய், அரிசி, பருப்பு ஆகிய பொருட்களை வழங்கினர். ஆவடி மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆவடி மேயர் உதயகுமார், துணை மேயர் சூரியகுமார், மாநகராட்சி ஆணையர் சரண்யா, வட்டாட்சியர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், சிவசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பள்ளி நேரத்திற்கு ஏற்ற வகையில் காலையிலும் மாலையிலும் மாணவர்களுக்கு மட்டும் இயக்கப்படும் பேருந்துகளை அமைச்சர்கள் சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர்கள் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அது ஒவ்வொரு இடத்திலையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக இது விரிவாக்கம் செய்யும். மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறை எப்போ வரும்? அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அந்த திட்டம் அமல்படுத்தப்படும். பற்றாக்குறை இருக்குங்க. தாராபுரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் பிளிக்ஸ்ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதிய நகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணியை தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பிளிக்ஸ்ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு வருவாய் வட்டாட்சியர் ராமலிங்கம், நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா, நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், கவுன்சிலர் முருகானந்தம் உள்ளிட்டோர் முன்னிலையில் வகித்தனர். பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் கோட்டாட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. திண்டுக்கல்லில் செயல்படும் BSNA பொறியியல் கல்லூரியில் 2 நாட்களுக்கு குழந்தைகளுக்காக அறிவியல் மாநாடு நடைபெறுகிறது. திண்டுக்கல்லில் செயல்படும் BSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் குழந்தைகளுக்கான 34வது அறிவியல் மாநில மாநாடு டிசம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெறும் மாநாட்டிற்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் மோகனா, கல்லூரியின் இணை பதிவாளர் டாக்டர் விஜய் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர்.
மாநாட்டில் பங்கேற்பவர்களை மாவட்ட தலைவர் வளர்மதி வரவேற்க உள்ளார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில பொதுச் செயலாளர் முகமது பாஷா மற்றும் தியாகராஜன் ஆகியோர் அறிமுக உரை ஆற்றுகின்றனர். மாநாட்டில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநாட்டை துவக்கி வைத்து மாநாட்டு செய்தி மடலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். மாநாட்டில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், இயற்பியல் விஞ்ஞானி பேராசிரியர் வடிவேல் மாசிலாமணி, கல்லூரி முதல்வர் டாக்டர் வாசுதேவன், மாநில பொருளாளர் சுதாகர் உட்பட பலர் வாழ்த்துரை வழங்க உள்ளனர். இதில் 15,000த்திற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு மண்டல அளவிலான மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்படுகிறது. மாநாட்டில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் ஈடுபட உள்ளனர். அரசு பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் என 4,000 பள்ளிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் மாநாட்டு கூடத்தில் அயல் நாடுகளில் தமிழரும் தமிழும் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாடு மற்றும் கருத்தரங்கை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ஆர். பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் மாநாட்டு கூடத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அயல் நாடுகளில் தமிழரும் தமிழும் என்ற தலைப்பில் மாநாடு மற்றும் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ஆர். பாலகிருஷ்ணன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பங்கேற்றவர்களை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் கோபிநாத் ஸ்டாலின் வரவேற்றார். உதவி பேராசிரியர் சிதம்பரம் உரையாற்றினார். மாநாட்டில் உலகின் பல நாடுகளில் தமிழ் மொழி வளர்ச்சி எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும், தமிழை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை என்ன என்பது குறித்தும் அந்தந்த நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்கள் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் தமிழை எப்படி வளர்ப்பது என்பது குறித்து காணொலி காட்சி வாயிலாக அயல் நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்களுக்கு விளக்க உரையாற்றினார். மாநாட்டில் மாணவர்கள், ஆய்வாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அறிஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து புதுச்சேரி ராஜ் நிவாஸ், லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் மாநிலங்களில் மத்திய அரசு பிரதிநிதியாக செயல்படும் கவர்னர்கள் தங்கக்கூடிய கவர்னர் மாளிகை ராஜ்பவன் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களில் கவர்னர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை கவர்னர்களும் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்பவன் பெயரை லோக்பவன் என மாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி கவர்னர் மாளிகை இனி மக்கள் மாளிகை என அழைக்கப்படும். இது நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று கடந்த நவம்பர் 30ஆம் தேதி மத்திய அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டு உள்ளது. ராஜ் நிவாஸ் என்ற பெயர் லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுவரை 8 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இந்த பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசி வரும் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து ராணிப்பேட்டையில் திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பயங்கரவாதிகளாக சித்தரித்து இழிவுபடுத்தி வரும் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடி பேருந்து நிலையத்தில் விடுதலை திராவிட கழகத்தின் சார்பில் செயற்குழு உறுப்பினர் பு. எல்லப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் CBM, மதிமுக, VCK, மாமக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் பங்கேற்று தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் VCK மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா, மணி, பெல்சேகர், சோ ஜீவன்தாஸ், கோபி, பெரியார் நேசன், பொன் வெங்கடேசன், ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அடுத்த சத்தரை பகுதியில் நிரந்தரமான தரமான மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அடுத்த சத்தரை பகுதியில் உள்ள கூவம் ஆற்றின் மேல் தரைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. தற்போது டிட்வா புயல் கனமழையின் காரணமாக கூவம் ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சத்தரை தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு வெள்ள நீர் அதிவேகமாக பாய்கிறது. இந்நிலையில் ஆற்றில் அதிகரித்து ஓடும் நீரின் வேகத்தை உணராமல் பள்ளி சிறுவர்களும் பெண்களும் நீச்சல் அடித்து விளையாடுகின்றனர். இதனை கண்ட பெற்றோர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் கேட்டபோது, சத்தரை தரைப்பாலம் எங்களுக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்தே ஒவ்வொரு ஆண்டு பெய்து வரும் பருவ மழையின் போது ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு
தரைப்பாலம் அடித்து செல்வது வழக்கமாக உள்ளது என்றும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுப்பணித்துறையினர் கண் துடைப்பிற்காக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து தரைப்பாலம் அமைத்துவிட்டு செல்கின்றனர் எனவும் ஆண்டுதோறும் பருவமழை வெள்ளத்தில் சத்தரை தரைப்பாலம் அடித்து செல்லும் போது பல உயிர்களை பழி வாங்கியுள்ளதாகவும் 2 தினங்களுக்கு முன்பு ஆற்றை கடக்க முயன்ற முதியவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் பாலம் அரிப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் அதிகமாக செல்லும் போது வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் சுமார் 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டு உள்ளது என்றும் அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் வர காலதாமதம் ஆவதால் உயிர் இழப்பு ஏற்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு நிரந்தரமான தரமான மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரிட்ஜின் மாதிரி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அந்த மாதிரி தான் இருக்குது. இது பிரிட்ஜு போடல. பிரிட்ஜு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் இஷ்டாங்க. தரப்பாலம் ஒன்று போட்டாங்க, தரப்பாலமும் இல்லை. மக்கள் அண்ணாண்டு வரத்துக்கு அவதிப்படுறாங்க. 10 கிலோமீட்டர் சுற்றின்னு தான் வராங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூர் ஊராட்சியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த வேளாண் இணை இயக்குநரிடம் நீரில் மூழ்கிய பயிர்களை காட்டி விவசாயிகள் வேதனை அடைந்தனர். புயலின் தாக்கத்தால் பெய்த கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. பயிர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதற்கான கணக்கெடுப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தரங்கம்பாடி வட்டம் சேத்தூர் ஊராட்சியில் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் இணை இயக்குநர் சேகர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நடவு செய்து ஒரு மாதமாகிய நெற்பயிர் நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்ததை அதிகாரிகளிடம் காண்பித்து விவசாயிகள் வேதனை அடைந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் இணை இயக்குநர் சேகர் 16,000 ஹெக்டேருக்கு பயிரிடப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்தார். கணக்கெடுப்பின் முடிவில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும், மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படியும் கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது புதிய பயிர் சேத மதிப்பீட்டு செயலியின் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர்கள் மூலமாக பணி துவக்கப்பட்டு நடந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் குடியிருப்பில் புகுந்த மழைநீரை வடிய வைக்க கோரி மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயலின் தாக்கத்தால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், சோழவரம் வட்டாரத்தில் கடந்த 4 நாட்களாக கடுமையான மழை பெய்தது. இதனால் புதுப்பாக்கம், ஞாயிறு ஏரிகளில் நிறைந்து உபரி நீர் சோழவரம், மாபூஸ்கான்பேட்டை, புதுநகரில் உள்ள வீடுகளை சூழ்ந்தது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் தேங்கிய மழைநீரை அகற்றவும், தேவைப்படும் இடங்களில் சிறு பாலங்கள் அமைக்கவும் கோரி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சோழவரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆனந்த்குமார், காவல்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். ராணிப்பேட்டையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட தலைவர் எழில் இளம் வழுதி, மாவட்ட செயலாளர் ஃபர்சிலா வான் சாஸ்திரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மதிப்பூதியம், தொகுப்பூதியம் அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய இருப்பதாகவும், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே கிருஷ்ணாஜிப்பட்டினத்தில் மயான சாலையின் குறுக்கே உள்ள கால்வாயில் பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே கிருஷ்ணாஜிப்பட்டினம், அண்ணா நகர், சுப்பிரமணியபுரம், கோவில் தோப்பு ஆகிய ஊர்களுக்கான மயான சாலையின் குறுக்கே கால்வாய் செல்கிறது. இந்த கால்வாயில் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தோரின் உடலை சுமந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் கால்வாயின் குறுக்கே பாலம் கட்டித்தர பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தமிழர் தேசம் கட்சியினருடன் ஊர் மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணாஜிப்பட்டினம் கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து
பெண் பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியை அடுத்த வெயாளிப்பட்டி புதூரை சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் மனைவி அமராவதி. அவர் கோபால்பட்டியில் இருந்து தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். கணவாய்பட்டி கருப்பு கோவில் அருகே பேருந்து சென்றபோது அமராவதி பேருந்தில் இருந்து எதிர்பாராத விதமாக படிக்கட்டு வழியே கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பலனின்றி அமராவதி உயிரிழந்தார். இதுகுறித்து சானார்பட்டி காவல் ஆய்வாளர் பிரபாகரன் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். அமராவதி தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 2வது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை வலம் வந்தனர். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை நாள் அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை வலம் வந்து வழிபட்டனர். வெள்ளியன்று பௌர்ணமி என்பதால் தொடர்ந்து 2வது நாளாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோவில் முன்பாக கற்பூரம் ஏற்றி வழிபட்டு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலையை சுற்றி வந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் பரணி தீப தரிசனத்திற்கு 2500 பேரும், மகா தீப தரிசனத்திற்கு 4000 பேரும் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று பௌர்ணமி என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை வலம் வந்தனர். அண்ணாமலையார் கோவிலில் காலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருவிழாவின் பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த காவலர்கள் வரிசையாக சென்று எளிதாக தரிசனம் செய்து வரும் நிலையில் பொதுமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து குளுமையான சூழல் நிலவி வருகிறது. வங்கக்கடலில் புயல் உருவானதில் இருந்தே விழுப்புரத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கீழ்பெரும்பாக்கம், மருத்தூர், மகாராஜபுரம், விக்கிரவாண்டி ஆகிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்தது. மேலும் கடற்கரையோரங்களில் பலத்த காற்று வீசும் வாய்ப்புகள் உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. ரஷ்ய அதிபர் புடினுக்கு பகவத்கீதை புத்தகத்தை வழங்கினார் பிரதமர் மோடி. 2014ஆம் ஆண்டு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தீபம் ஏற்ற அனுமதித்தால் தமிழக அரசு மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. காவல்துறையினரை எதிர்த்து தீபம் ஏற்ற முயன்றதால் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஹெச் ராஜா கைது. காங்கோ, ருவாண்டா ஆகிய 2 நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்து. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.